முதல் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. நான் விரும்புகிறதை செய்வதில்லை, அதுக்கு மாறா நான் என்ன பண்றேன்? நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். For I know that good itself does not dwell in me. இந்த நன்மை என்னிடத்தில் வாசமா இல்லை, எனக்குள்ள நன்மை இல்லை. அப்புறம் எப்படிங்க நான் நன்மை செய்வேன்? எனக்குள் நன்மை இல்லை. எனக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். எனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறது, அதாவது சின்ஃபுல் நேச்சர். நான் வந்து பாவம் அப்படிப்பட்ட ஒரு உருவத்தில் தான் நான் இருக்கேன். நான் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன். அப்புறம் எப்படி நான் நன்மை செய்வேன்? எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது, நான் தீமையானவன் ஆகையினாலே எனக்குள்ள. பட் ஐ எம் திங்கிங் தட் I'll do good. நான் நினைக்கிறேன், I want to do good, but I am not doing good. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன்ப்பா, பட் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. That is flesh. அதுதான் மாம்சம், அதுதான் பலவீனம். Every day we have to winning the war. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய யுத்தத்தில் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா இந்த போராட்டத்தில் நாம் ஆவியை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். எவ்ரிடே நமக்கு வந்து போராட்டம் இருக்கிறது, நம்முடைய மைண்டில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆசை நம்ம இழுக்கிறது. இது மாம்சம்தான். ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கனியை பார்க்கும்போது அவள் பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோணுச்சான்? பார்வைக்கு இன்பம். அந்த பழத்தை பார்க்கும்போதே எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பார்க்கறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஹலோ, கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. அதனால தான் இந்த இதெல்லாம் பாருங்கள், விளம்பரம்லாம் எப்படி தெரியுமா போடுவான்? அப்படியே கவர்ச்சிகரமாக போடுவான். அவன் போடும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ, அதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சாப்பிடணும் பாரு, ஆசையாக இருக்கும். அதை காட்டும்போதே அப்படியே ரொம்ப, நான் அவ்வளோ அழகாக தெரிஞ்சு யாருக்குது? ஏவாளுக்கு. அதை பார்க்கும்போதே எப்படி இருக்குது? இன்பமாக இருக்குது. அதுக்கப்புறமா அவன் சொல்கிறா பாருங்க, புசிப்புக்கு நல்லது, சாப்பிட்றதுக்கு நல்லது. எப்போ சாப்பிடவே இல்லை, ஆனால் பாவம் அப்படி தான் வரும். பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு தோணும். அல்லேலூயா. பார்த்த உடனே என்ன செய்யும்? பார்க்க தோணும், அப்புறம் பார்த்துட்டே இருக்க தோணும். பார்க்கும், அப்புறம் பார்க்கும், அப்புறம் இப்படியே பார்த்து 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 என்ன செய்யும்? அப்புறமா அது சாப்பிட தோணும். இல்லை, ஆமாம், சாப்பிட தோணும். ஸோ எந்த ஒரு விஷயம் உங்களை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை பார்க்க தோணுதோ அதெல்லாம் என்னதான்? மாம்சம்தான். பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்கள், 2வது தடவை வர்றது பூரா பாவம் தாங்க. ஆமாம், செகண்ட் டைம் கேட்டிங்கன்னா அது பாவம். ஒரு கேக்கு ஒரே தடவை சாப்பிட்டு முடிச்சிட்டா அது பிரச்சனை இல்லை. அதே கேக்கு 2வது தடவை கேட்டால் அது பாவம். ஐஸ்கிரீம் தவிர மற்றது எல்லாம். ஐஸ்கிரீம் 2வது தடவை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நம்மளுக்கு பிடிச்சது. ஓகே, அப்போ அது வந்து என்னன்னா நம்ம மைண்டில் அது பாவம். சரி, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க. இது வந்து யாருமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல.
எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு வல்லமையான ஊழியர் ஒருவருமே கிடையாது. ஆனால் அவர் சொல்றாரு, நன்மை செய்ய வேண்டும் என்பது என்னிடத்தில் இல்லை, பட் ஐ வாண்ட் டு டு குட். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் குடிக்கொண்டிருக்கிறது. சரி, நான் பாவ மனிதன், நான் எப்படிங்க நல்ல செய்வேன் சொல்லுங்க? நான் எப்படி நல்ல செய்ய முடியும்? நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. ஆனால் இப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, இதுதான் சண்டை, இதுதான் யுத்தம். இந்த யுத்தத்தில் நான் நன்மை செய்வது என்கிட்ட இல்லை, நான் நன்மை செய்தே ஆகணும். ஏன்னா நான் அந்த யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும்னா நான் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். ஸோ எவ்ரி டே இந்த வார் இருக்கு இல்லையா, இதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் நன்மை செய்தாக வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், for I have the desire to do what is good. எனக்குள்ள அந்த ஆசை இருக்கிறது, என்ன நன்மையானது என்பதை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள இருக்கிறது. பட் ஐ cannot carry it out. என்னால் அதை செய்து முடிக்க முடியல, அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். ஏன்னா நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முந்தின நாள் அல்ல அன்றைக்கு இரவு நம்ம படுக்கைக்கு வரும் பொழுது, அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தவைகளை யோசித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நாம் விரும்பாததை என்ன செய்திருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, we don't want to do that. Really it is unwanted thing. We know that it is unwanted, but even though we are doing it every day, திரும்ப நம்ம செஞ்சுட்ருக்கோம். அது செய்யக்கூடாதுன்றது நமக்கு நல்லா தெரியும், அது பிடிக்கல நமக்கு. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? திரும்ப அதை செய்கிறோம். whatever it may be, எதுனாலும் இருக்கலாம். நான் தவறு செய்ய விரும்புவதில்லை. நீங்கள் போய் வீட்டில் சொல்லக்கூடாது, நான் உன்னை திட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? திட்டிடுறேன். இது என்னிடத்தில் இல்லை. போய் பிரசங்கம் பண்ண பாஸ்டர்கிட்ட போய் கேளு, அவர் தான் சொன்னார், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், ஹெல்ப் பண்ணுவதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ அவளுக்கும் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என்னிடத்தில் நன்மை வாசமாக இல்லை, அதை தான் சொல்கிறேன். நான் நன்மையானவன் அல்ல. சரி, இப்போ இந்த பேட்டில் எப்படி நம்ம வின் பண்ணுறது, எப்படி இந்த வாரை வின் பண்ணுறது அப்படின்னா, எப்போ நம்ம அட்மிட் பண்ணுறோமோ, எப்போ நம்ம இதுதான் என்னுடைய நிலைமை அப்படின்னு நம்ம எப்போ ஒத்துக்கொள்கிறோமோ, எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது இந்த வாரில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? வின் பண்ணிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது நான் இந்த தவறில் இருக்கிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறோமோ, if you not admit, you won't win. நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த வாரில் ஜெயிக்க முடியாது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவனுக்கு என்ன கிடைக்குமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம். இப்போ பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் what God want to tell us. It is very simple. ஏன்னா don't make it too complicated. ஏன்னா இது என்ன ஆகிடும்னா, நம்ம நினைக்கிறோம் ஸோ பரிசுத்தமாக அப்படியே மாற்றி அப்படியே ஒரு அந்த வெண்ணாடை போட்டிருக்காங்களே, வெள்ளை வஸ்திரம், ஒயிட்டு, இப்படியே ஒயிட்டாக மாற்றி நம்மளை பரிசுத்தமாக மாற்றி அப்படியே பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் பரிசுத்தமாக தள்ளிட்டே போயிடுவாரான்னா கிடையாது. That won't happen. அது நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறாரு,
வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன். ஏன் இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன்னா அவனுக்கு முன்னால் என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. யார் வின் பண்ணுறானோ அவனுக்கு தான் என்னது? ஜீவ கிரீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம டிசையர் எப்படி இருக்கும், நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒருவேளை தவறு ஏதாவது செஞ்சுருக்கலாம், தெரியாமல் அது நடந்திருக்கலாம், தெரியாமல் அப்படி பண்ணியிருக்கலாம். பட் வின்னிங் ஷுட் பி அவர் எய்ம். வின்னிங் ஷுட் பி. ஏன்னா நான் ஜெயித்தாக வேண்டும். போராட்டம் உனக்கு இருக்கிறது, உன் மாம்சத்தில் போராட்டம். ஒவ்வொரு நாளும் உனக்கு போராட்டம் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, இங்கே இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த பொய்யை சொல்லக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன இருக்குது? போராட்டம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? எல்லா நாளும் போராட்டம். இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த வேலையை செய்யவே கூடாது. நமக்கு நல்லா தெரியும் இந்த தவிர நான் செய்யக்கூடாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? திரும்ப திரும்ப அதை செய்கிறேன். பவுல் சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை, பட் ஐ வாண்ட் டு டூ குட். அவர் சொல்ற, நான் நன்மை செய்ய விரும்புகிறேங்க, பட் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இட் இஸ் அ பேட்டில். இது யுத்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதுதான். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய பலத்தை கேட்டு அதிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய யுத்தத்திலே நாம் என்ன செய்வோம்? ஜெயம் பெறுவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்கள்னா all parts of your body, head to toe, தலை முதல் கால் வரை உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தேவனுடைய ஆயுதங்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இட்ஸ் அப் டு யூ. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்னுடைய அவயவங்களை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா, இல்லைன்னா பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா, இப்போ என் கையில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். ஹலோ, நான் முடிவு பண்ணுறது என் கையில் தானே இருக்குது. எனக்கு போராட்டம் இருக்கிறது. ஆனால் எனக்கு என்ன வேணும்? அந்த போராட்டத்தில் ஜெயம் வேணும். அப்போ எனக்கு ஆயுதம் வேணும். இந்த ஆயுதங்கள் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய அவயவங்களை ஆயுதங்களாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஒருவேளை நான் ஆண்டவர் கையில் கொடுத்தேன்னா அதை நீதியின் ஆயுதங்களாய் அவர் என்ன செய்வார்? மாற்றி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை என்னுடைய அவயவங்களை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அந்த என்னுடைய அவயவம் எப்படி ஆயிடும்னா அநீதிக்குரிய ஆயுதமாய் மாறிடும். நான் என் கண்ணாலே, என்னுடைய வாயால், என்னுடைய கைகளால், என்னுடைய கால், நான் என்ன செய்தாலும் இட்ஸ் அ பேட்டில். அது யுத்த களத்தில் நான் நிற்கிறேன். அப்போ நான் ஜெயிக்கிறதுக்குரிய ஆயுதம் எனக்குள்ள என்ன செய்யணும்? ஹலோ, உங்களுக்கு ஆயுதம் வேணும். அவயவங்களை கர்த்தர் ஆயுதங்களாய் மாற்றுகிறார். அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் ஒப்பு கொடுக்கறதுல தான் இருக்குது. கிதியோன் யுத்தத்துக்கு போகும்போது அவரும் நிறையா எடுத்துகிட்டு போகிறார். சண்டைக்கு போகும்போது எப்படியாச்சும் இந்த மீதியானியர்களை என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். கத்தி, அருவாள், கேடயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார். போகும்போது ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் கீழே போடுப்பா, எல்லாத்தையும் போடு. இந்த ஆயுதங்களால் அவர்களை நீ என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, எதை கொண்டு உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், எது வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உங்கள் அவயவங்களை என்ன செய்யுங்கள்? தீமைக்கு ஒப்புக்கூடாதீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்கள் வாயை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். டென்ஷன் ஆனால் நம்ம தீமைக்கு ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். என்னதையாவது ஒன்று பேசி
ரொம்ப அப்புறம் அதை ஒன்று சொல்ல கோபத்தில் ஏதாவது சிலர் ஒன்று பேசிடுவாங்க. போடி உங்கள் அப்பா வீடு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டா போச்சு, முடிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா வீடா? எங்கள் அப்பா வீடு உனக்கு என்ன தெரியும்? எது வேணாலும் பேசி எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பொதுவாகவே அப்பாவை பற்றி பேசினா எப்படி வந்துடும்? டென்ஷன் பல மடங்கு வந்துடும், கடுங்கோ வந்துடும். ஆமாம், அம்மா பற்றி சொன்னால் கூட கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்குவாங்க. சரி ஏதோ சொல்கிறான் கோவத்தில்ன்னு. அப்பாவை பற்றி சொல்லிட்டா அவ்வளோதான், காலி. அது மாதிரி எதையாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தூண்டி விட்டுறக்கூடாது. உங்கள் அவயவங்களை அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னா ஆண்டவர் கையில் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் பேசலை சாமி, எதுக்கு வம்பு, ஏதாவது பேசி ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதுக்காக நீங்கள் அவயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன்னு உம்முன்னு இருக்கக்கூடாது. 4 நாளைக்கு அவயவத்தை கொடுத்துட்டேங்க, அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், அப்படியே இருக்கக்கூடாது. ஆமாம், அதுக்கு மட்டும் வாய் திறப்பேன். எல்லாமே அனுபவம் பேசுது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால் என்னதான் இருந்தாலும் சரி அமைதி ஆகிட்டு கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? என்னங்க ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் விட்டுருங்க, அதான் அப்படின்றணும். அந்த டைமில் என்ன சொல்லணும்? அதான் அப்படின்னா போகிறோம், அவர் பொத்தான்னு விழுந்துருவார். ஆமாம், டக்குன்னு இது ஏவுகணைகளை என்ன செய்யணும்? விட ஆரம்பிச்சிடணும். அது மாதிரி அப்படியே கோபத்தை 3 நாளைக்கு 4 நாளைக்கு 5 நாளைக்கு அப்படிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்டென்ஷன் தவறு. அந்த டைம் அங்கேயே என்ன செஞ்சிடணும், அங்கேயே முடிச்சிடணும். வேலையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். அதுதான் உங்கள் அவயவங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீதியின் ஆயுதங்களாய் கொடுக்குறீங்க. ஆண்டவர் கையில் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வராது, கோபம் வராது. இன்னும் சிலருக்கு தங்க வாய்களை நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்யலை, கொடுக்கல. எல்லாம் நம்ம போராட்டம். உங்களை கோபப்படுத்தி பார்ப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, டென்ஷன் ஆகி போயிடக்கூடாது. கோபம் வரலாம், பிரச்சனை வரலாம். அதுதான் உங்கள் வார், அதுதான் உங்களுடைய யுத்தம். that is your battle. நீங்கள் அந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். winning the war is the most important thing. winning the war. ஒவ்வொரு வாரிலையும் தோத்துட்டே இருந்தீங்கன்னா நேரம் எங்கே தான் போயிடுவோம்? ஆமாம், எல்லாத்துலேயும் தோத்துட்டு எல்லாத்துலேயும் கீழே விழுந்து அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறேன், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், என்னுடைய அவயவங்களை நான் என்ன செய்கிறேன்? அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இது தீமையாய் உருவானது. என் சரீரம் பாவத்தில் நிறைஞ்சது. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சாலும் என் சரீரம் இந்த மாம்சம் என்னை எங்கே தான் இழுத்துட்டு போகுது? பாவத்துக்கு தான். நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை எங்கே தான் இழுத்துட்டு போகுது? குடிக்க தான் இழுத்துட்டு போகுது. நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னை எங்கே தான் கொண்டு போகுது? தவறு செய்கிற இடத்துக்கு தான் கொண்டு போகுது. இந்த மாம்சம் அப்படி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய யுத்தத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நம்முடைய அவயவங்களை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய பார்வையை, நம்முடைய பேச்சுக்களை, நடக்கைகளை எல்லாத்தையும் யார் கையில் தான் கொடுக்கணும்? ஆண்டவர் கையில் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிப்போம். 22, 23 கூட வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Because of the Lord's great love we are not consumed. ஆண்டவருடைய பெரிய கிருபை அன்புனால தான் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், இப்போ வரைக்கும் நடத்துகிறாரு. நாம் செய்த தவறுகள்
என்னுடைய குற்றங்கள் பார்க்கும்போது அது ரொம்ப பெருசு. ஆனால் அவர் கிருபையாய் என்னை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய தவறுகளுக்கு நம்முடைய குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்போமானால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனால் முழு உலகத்தின் பாவத்தையும் அவர் ஒருவர் என்ன செய்கிறார்? தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே ஜீவனை விடுகிறார். அவருடைய இரத்தம், அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. என்னுடைய சரீரம் பாவ சரீரம், ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவும் பொழுது நான் பாவத்திற்கு என்ன செய்கிறேன்? நீங்களாகிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு போராட்டம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினதுக்கு அப்புறமும் எனக்கு போராட்டம் இருக்கும்னா நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்கிறது நம்முடைய சிந்தையில். ஸோ ஆண்டவர் நீ எந்த போராட்டமும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதுதான் இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஏவாளுக்கு ஆண்டவர் வச்சது தான் முதல் டெஸ்ட். அதில் காலி. ஒவ்வொரு நாள் நமக்கு டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு நாள் நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாவத்திற்கு விலகி, பிரச்சனைக்கு விலகி, பிசாசுக்கு விலகி, தீமைக்கு விலகி அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ட்ராக்கில் ஓடிட்டே இருக்கணும். ஆசைப்படக்கூடாது. சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆசைப்படுற இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அழியாத நித்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கும் கை கொடு சொல்லுங்கள், உங்களுக்கு அழியாத ஜீவ கிரீடம் இருக்கிறது. சொல்லுங்கள், உங்களுக்கு அழியாத ஜீவ கிரீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, என் எண்ணங்களை, என் சிந்தையை, அது அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. எங்கே ஆரம்பிக்குது? திருடன் எப்படி திருடுறான்? எடுத்தோடனே போய் டக்குன்னு திருடிட்டு வருவானா? எதுவுமே யோசிக்காமல் என்ன பண்ணுவான்? அப்படியே பைக்கில் ஒரு வலம் வருவானுங்க, அப்படியே ஒரு ரவுண்டு வருவான், எந்த வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்பான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? உட்காந்து பிளான் பண்ணுவான், நோட்டம் விடுவான், பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் வருவான், 2 நாள் வருவான், 3 நாள் வருவான். பார்த்துட்டே இருந்துட்டு சரி இந்த டைம் வந்தால் எல்லாத்தையும் மைண்டில் போட்டு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான். அதே போல தான் நம்முடைய சிந்தை எல்லா பாவத்துக்கும் அடிப்படையானது. நம்ம மைண்டில் வந்துடும். என்ன பண்ண போகிறோம் எல்லாம் மைண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். அதை தான் பவுல் சொல்லுகிறார் இங்கே. நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுடைய சிந்தையை கிறிஸ்துவுக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியத்தக்க அவர் கையில் கொடுத்துருங்க. உங்களுடைய சிந்தையை ஆண்டவருக்கு கீழ்ப்படியும்படி ஒப்புக்கொடுங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த போராட்டம் முடிந்து போகக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய அவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் யுத்தம் இருக்கிறது. எல்லாத்துலேயும் தோத்துட்டு கடைசியில் ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன்னா கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருகிறார். எல்லாமே பேட்டில் தான். ஆண்டவருடைய காரியங்களை செய்ய விடாமல் எங்கெல்லாம் தடை இருக்கோ அதெல்லாம் யுத்தம். அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவுக்காக நாம் தியாகம் செய்ய முடியாத அளவுக்கு இருக்குன்னா அது யுத்தத்தில் நாம் தோல்வி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அதுதான் பவுல் சொல்லுகிறார். நான் விரும்புகிறதல்ல, அவர் விரும்புகிறதை செய்கிறேன். ஏன்னா நன்மை செய்கிற விருப்பம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. இந்த காலை வேளையில்
நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எனக்கு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யணும், ஒவ்வொரு நாள் நல்லவனாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் போராட்டம் இருக்கு, மனசுக்குள்ளே இருக்குது. அதை செயல்படுத்த முடியாமல் ஒருவேளை இவ்வளோ நாளை நம்ம தவிர்த்திருக்கலாம், தவிச்சிட்டு இவ்வளோ நாள் செய்ய முடியாமல் போராடிட்டு இருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த கால வேளையில் நம்மை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய சிந்தையை, நம்முடைய சிந்தையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நான் விரும்புகிறதல்ல நீங்கள் விரும்புகிறது நடக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி. குயவனே நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என்னில் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, கரம் தினம் என்னில் படணுமே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய யுத்தத்தில் ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மாம்சத்தின்படி அல்ல ஆவிக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நாம் ஜெய வீரர்களாய் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் என் போராட்டத்தில், என் மாம்சத்தில், என் மாம்ச இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பதற்கு என்னை கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். எஸ், தேங்க்யூ. கரங்களை கீழே போட்டுக்கொள்வோம். பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய போராட்டங்களிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஜெயம் கொள்ள செய்கிறவரப்பா. கரங்களை உயர்த்தின எல்லாருக்காகவும் நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தட்டும். அவர்களுடைய பலவீனங்களை நீர் மாற்றி போடும். ஒரு புது பலன் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. தோல்வி அல்ல, இனி ஒவ்வொரு நாளும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாய், ஜெய வீரர்களாய் அவர்களை மாற்றி நம்முடைய ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு தாரும். பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தாரும். பாவத்தை ஆண்டவரே எதிர்த்து நிற்க கர்த்தர் உம்முடைய கிருபையாலே அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரம் விடுதலை செய்ததற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்து நடத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா இந்த நாளில் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்குள் விதையாய் விழுந்திருக்கிறபடியால் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது 100 மடங்கு பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்குள் அந்த பிள்ளைகள் ஜெயம் கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எல்லா சகலவித போராட்டத்திலும், பிசாசின் பிடியிலும், அந்தகார கட்டிலும் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. நம்முடைய மெய் சமூகத்தில் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ஆராதனையில் அவர்கள் விடுதலையானதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.